டீம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாழ்த்துக்களை சொல்ல வேண்டியதை விட நன்றியை சொல்லணும். இப்படி ஒரு படத்தை கொண்டு வரதுக்கு இந்த படம் நிறைய விஷயங்களுக்கு உதாரணமாக இருக்கும் தோணுது. கண்டிப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு என்டையர் டீம். பாண்டியராஜ் சார் அவ்வளோ பழக்கங்கள் இல்லை, தூரத்தில் வந்து பார்த்து ஆச்சரியப்படுவேன். எப்படி இத்தனை படம் பண்ணுறாரு இவ்வளோ நேரத்தில், அதுவும் சென்சிபிளாகவும் பண்ணுறாரு. இத்தனை நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுலாம் வந்து தெரில. நான்லாம் 3 இயர்ஸ் எடுத்து ஒரு படம் பண்ணுறேன். டைம் எடுத்துக்கோன்னு சொல்லும்போது டைம் எடுத்துக்க முடியாது. ஒரு பாண்டியராஜ் ஒருத்தர் இருக்காரு, அடிச்ச தூள் கிளப்பிட்டு இருக்காருன்னு தோணும். அதே மாதிரி பாலு சார், என்னுடைய எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி கேமராமேன். நான் அவர் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ இருந்து சீக்கிரம் மிஸ் பண்ண மாட்டேன், சீக்கிரம் ஒர்க் பண்ணணும். இன்றைக்கி வந்து அவர் கிடைப்பாருன்னு தெரியல. ஏன்னா எங்கே பார்த்தாலும் காரைக்குடியில் பாலு இருக்காரு, அந்த பக்கம் தென்காசியில் பாலு இருக்காரு. எங்கே பார்த்தாலும் எல்லா யூனிட்லேயுமே இருக்கக்கூடிய யாருக்கு கேமராமேனா பாலு, யார் கேமராமேனா பாலு. அவர் பொன்ராம் கேட்டால் தான் சொல்கிறாரு. இந்த பக்கம் வர்ற என் ஷூட்டிங் ஒரு ஆர்டிஸ்ட் கேட்டால் பாலு ஷூட்டிங் வரம்பாங்க. எப்படி இவ்வளோ பண்ண மாட்டேன்னு அவரும் தெரியல. உங்கள் ஹீரோடைய பேர் கவின்னு சொன்னாங்க. உங்கள் சன்னுடைய பேர் இல்லையா கவின், கருண் இல்லையா? ரொம்ப அருமையான பேர், 2 குழந்தைங்க. பாலு 10 நிமிஷம் தான் சினிமா பற்றி பேசுவார், மற்ற நேரம் மற்றதெல்லாம் பேசுவோம். ஆனால் ஷூட்டிங்கில் பார்த்தா எப்படி இவ்வளோ இன்வால்வ்டாக சாதாரணமாக பண்ணிட்டு இருக்காருன்னு தோணும். பாலு சார் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், சிறப்பான படமாக அமையும். வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து என்ன ஒரு சங்கடமான விஷயம்னாக்க, குழந்தைகளை நம்ம வந்து வளர்க்க கற்றுக்கிறதுக்குள்ள அதுங்க பெருசாகி குழந்தை பெற்றுதுங்க. அந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழல் இன்னைக்கு. குருவி கூட என்னன்னாக்க கூட்டையெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் தான் இனப்பெருக்கத்தை பற்றி யோசிக்குமா. நம்ம மனுஷங்களா பண்ண சாதனை குருவியெல்லாம் பண்ணது தான். ஸோ லைஃப்பில் ரீடேக் பண்ண முடியாது, குழந்தைகள் வளர்க்குறது தான். செகண்ட் டேக் போக முடியாது. உண்மையிலே இந்த குழந்தைகள் வந்து நம்ம வழியாக இந்த உலகத்துக்கு வந்தாலும் நம்ம அதுக்கு வந்து செய்ய வேண்டியதை சரியாக செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப ஒரு சரியான சூழல் இருக்கும். அது இந்த படத்தை வந்து ரொம்ப வலியுறுத்துது. அது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா நம்ம வெறும் படமாக பார்க்காம இது கண்டிப்பாக ஒரு அழுத்தமான மெசேஜை சொல்லும். அந்த மெசேஜ் வந்து நம்ம வெறும் படமாக பார்க்காம அது எல்லாரும் லைஃப் எடுத்துக்கிட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அகெயின் இந்த ஹோல் டீமுக்கும் தேங்க்ஸ். சூர்யா சார், நான் சொல்லிட்டே போவேன். நான் வந்து ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் ஆச்சு நான் டைரக்டர் ஆகி. ஒவ்வொரு முறை நல்ல வாழ்த்து எனக்கு பண்ணும்போதெல்லாம் எனக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது சிவகுமார் சார் குடும்பத்தை பார்த்த அப்புறமா அதில் அந்த வழியில் இருக்க மாதிரி தெரியும் சார், அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. எனக்கு கூட முதல்ல வந்து சத்தியமாக தெரியாத நேரங்கள், வாழ்க்கையை புரியாத நேரங்களில் என்னடா அது நல்லா கஷ்டப்பட்டு படம் பண்ணாலும் ரீமேக்குங்கிறாங்க, ஒரு படம் வந்து சிவகுமார் சார் குடும்பம் மாதிரி சொல்கிறாங்க, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்களேன்னு புரியாத நேரங்கள் நினைச்சது உண்டு. ஆனால் ஒரு சூர்யாவாக இருப்பது எவ்வளோ கஷ்டம்னு புரிஞ்சப்போ பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவர் 1974 75 வருஷங்களில் பிறந்த, சும்மா ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போம் மிகச்சிறந்த மனுஷங்களில், செலிபிரிட்டிஸில் சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் ஒரே வயசு, அந்த மாதிரி நினைக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஐஸ்வர்யா ராய், டெண்டுல்கர், லியோனோ டி காப்ரியோ, அது மாதிரி பார்க்கும்போது நம்ம பார்த்த சூர்யா இருக்காருன்னு தோணும். எல்லாம் அந்த வருஷத்தில் பிறந்த இளைஞர்கள் விஜய். ஸோ ஒரு நல்ல அண்ணனா, நல்ல மகனா, இன்னும் சொல்லப்போனால் ஒரு 36 வயதில் மேடையில் வந்து அவன் ஒய்ஃபை நடத்தின விதம் எல்லாமே இன்ஸ்பிரேஷன் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.